إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகுக்கு நேர்வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் அனைவர்கள் மீதும் நபிமார்களுடைய குடும்பத்தினர்கள் நபிமார்களுடைய தோழர்கள் குறிப்பாக இறுதி தூதராகிய நம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று ஒன்று குழுமியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனோ இச்சையுடைய விளைவு எப்படி ஏற்படும் என்ற தலைப்பு ஜும்ஆவுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமானது ஒரு தலைப்பு. இந்த உலகத்தில் நாம் பருவம் வயதை அடைந்த நிலையிலிருந்து மரணிக்கப் போகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும், எதை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிற தலைப்பு. ஒரு மனிதன் அவன் விவரம் புரிந்ததிலிருந்து அல்லது அவனுக்கு இந்த உலக விஷயங்களில் ஆசை பிறந்ததிலிருந்தே இரண்டு போராட்டங்களை எதிர்கொள்கிறான். ஒன்று, அவன் மனம் விரும்பிய செயல்களை மனம் விரும்பிய காரியங்களை செய்வதற்கு ஆசைப்படுகிறான். அந்த காரியம் நல்லதோ கெட்டதோ அதை பொறுத்த வரைக்கும் அவன் கவலைப்படுவதே இல்லை. அடுத்ததாக, அது நல்ல விஷயமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்ததற்கு பின்னால் அவனுக்கு ஏற்படுகிற மன மகிழ்ச்சிகள், அல்லது கெட்ட விஷயங்களை செய்தால் அதன் பின்னால் ஏற்பட போகிற பெரும் பின் விளைவுகளை பற்றி எச்சரிக்கைகள், இந்த இரண்டையும் அவனுடைய அறிவு அந்த மனதிற்கு சுட்டி காட்டும். அப்படி சுட்டி காட்டுகிற போது ஒன்று, மனதனுடைய அந்த செயல்பாடு ஆக்கிரமிப்பு கூடுமானால் அறிவை மட்டுப்படுத்திவிடும், அறிவை அலட்சியப்படுத்தும். இதெல்லாம் செஞ்சால் தீமைப்பா, இதெல்லாம் செஞ்சால் உன்னுடைய பிற்கால வாழ்க்கை மிக மோசமாக அமையும் என்று அறிவு சொல்லும். ஆனாலும் அறிவை தூக்கி ஓரங்கட்டும் மனசு. அது அப்புறம் இப்போ என்ன, இதில் சுகம் இருக்கா இல்லையா, இதில் மன மகிழ்வு இருக்கா இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பாரு என்று மனம் சொல்லும். இப்படி இரண்டுக்கு மத்தியில் போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்படித்தான் நாம் உருவாக்கவே பட்டிருக்கிறோம். நம்முடைய மேனுஃபேக்சர் நம்மை உருவாக்கி இருக்கிறான்ல அல்லாஹ், அது எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் இந்த இரண்டுக்கு மத்தியில் தான் இந்த உலக வாழ்க்கையே. ஒன்று மனோ இச்சையின் அடிப்படையில் மனம் விரும்புகிற காரியங்களை எல்லாம் செய்வதற்குரிய ஒரு வழி. இன்னொரு வழி, அந்த மனம் விரும்புகிற காரியங்களில் ரெண்டு இருக்கிறது. ஒன்று நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நல்லதை என்றால் செய், கெட்டது என்றால் விட்டுவிடு என்று எச்சரிக்கிற அறிவு. இந்த ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டையும் சம அளவில் புரிந்து கொண்டு நாம் பயணிப்பதற்கு அளவுகோலை எதை தேர்ந்தெடுப்பது, அங்குதான் பிரச்சனையே முளைக்குது. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் கெட்டது என்று பொது விதி ஒன்று இருக்கிறது. இல்ல தனி மனிதர்களுக்கு என்று கெட்டது இருக்கிறது, தனி மனித குடும்பங்களுக்கு என்று கெட்டது இருக்கிறது என்று பிரிக்கிறார்கள். பிரிச்சு 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 இன்னைக்கு எது கொண்டு வந்துட்டாங்கன்னா, எப்ப எல்லாமே கெட்டதும் நல்லதும் இருக்கு, அது அவனுடைய பார்வையை பொறுத்து இருக்கு, நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத என்று ஒவ்வொரு மனிதன்ட்டையும் விட்டுவிட பார்க்கிறார்கள். அப்படி விட்டால் ஒரு மனிதனுக்கு நல்லதாக தெரிவது இன்னொரு மனிதனுக்கு கெட்டதாக தெரியும். அப்படி கெட்டதாக தெரிவதை அந்த கெட்டதாக தெரிகிற மனிதன் ஒன்றும் பேசாத, நீ ஒதுங்கி போ, என்னை செய்ய விடு என்ற அடிப்படைக்கு வருகிறார்கள். இப்படி வந்ததனுடைய விளைவு என்ன ஆச்சு என்றால், இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்துமோ அதையெல்லாம் அரசாங்கங்கள் அனுமதிக்கிறது. அதற்கு சமீபத்திய உதாரணம், இந்திய அரசாங்கம் ஒரு பெரும் பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறது. என்ன என்றால், ஐக்கிய நாடு சபையில் போதை பொருட்களுடைய தடுக்கும் முறைகளான சட்டங்களை, ஒரு சட்டத்தை ஃப்ரீ பண்ணிவிடணும் உலகத்துக்கு. என்ன என்றால், கஞ்சா விற்பனை, கஞ்சா குடிப்பதற்கு, கஞ்சா அனுபவிப்பதற்கு யாருக்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதை யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்க என்று ஐக்கிய நாடு சபை ஓட்டெடுப்பு நடத்துது. நம்மால் போய் ஃபர்ஸ்ட் ஆளாக போட்டாங்க. எங்க நாட்டில் இனிமேல் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே போய் சாமியார் கூட அடிச்சுட்டு இருக்கான்ல, என்ன எதை நம்பி போட்டானோ தெரியல. இந்தியாவில் இனிமேல் கஞ்சா விற்பதற்கு தடை கிடையாது என்ற அடிப்படைக்கு உலக நாடுல ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ இனிமேல் நம்ம இந்தியா அப்படி ஒரு சட்டத்தை அடுத்த பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தால் அது ஒரு 4 நாளைக்கு கத்துவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க என்று அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு சொல்றோம்னா, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனிதனுக்கே ஏற்படுகிற நல்லது கெட்டதையே தீர்மானிக்க முடியாது என்ற போது, ஒரு பெரிய சமூகத்துக்குள் வாழுகிறோம் நாம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்குள். இந்த சமூகத்துக்குள்ளேயும் இந்த புறையோடி போன இந்த பாலா போன சிந்தனைகள் ஊடுருவி இன்னைக்கு எந்த அளவுக்கு என்றால், தொழுகைக்கு அழைக்க வராங்கள அவங்கள கேலி செய்கிறது. உட்காந்து கூட்ட பேசுறான் பாருங்க 1 மணி வரைக்கும், இதை பத்தி யாரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை. இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்து உட்காருன்றாங்க. இது கிண்டலாகவும் கேலியாகவும், எது தொழுகைக்கு அழைக்கப்படுகிற செயல்கள் மிகப்பெரிய பரிகாசத்துக்குரிய செயலாக மாறி போயிருக்கிறது. கெட்ட செயல் செய்வதை ஒரு பராமுகமாக தட்டி கழித்து, இதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத நிலை. இதெல்லாம் இன்னைக்கு இப்போ கண்டு கொண்டோம்னா அது பிரச்சனை விட முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நல்லதும் தீதையும் மன வீச்சை தூண்டும், கெட்டதை தீர்மானிக்கிற அறிவை மழுங்கடிக்கிற வேலைகளை சமூகம் செய்திருக்கிறது. நல்லவைகளை தீர்மானிக்கிற அறிவை சமூகம் மழுங்கடித்திருக்கிறது. இந்த மழுங்கடிப்பை மீண்டும் மீண்டும் புத்துணர்வு கொடுத்ததுதான் இறை செய்தி. இது எப்பொழுதெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பெரும் பாவங்கள் தலைவிரித்து ஆடி தடுப்பதற்கு மனித அறிவுகள் மழுங்கி போய்விட்டதோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனை இனிமேல் விடக்கூடாது என்று நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பினான். அப்படியே வந்து கொண்டிருந்த நபிமார்களுடைய இறுதி பின்னல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற விளக்கத்தை முழுமையாக வழங்கிவிட்டு சென்றார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக இதை செய்தார்களா என்றால், அங்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அது ஒரு மனுஷன் சொல்லுவான்ல, அது முகம்மது வாழ்ந்த அவருக்கு நல்லது அது அவருக்கு கெட்டதுன்னு பட்டதை சொல்லிட்டு போயிருக்காரு,
அதனால அதை நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரால புறந்தள்ளி விடக்கூடாது என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்தில் வைத்துக் கொண்டான். இறை செய்திகள் அனைத்தும் என்னை சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காரணம் காட்டி தள்ளி விட முடியாது. நீ உன்னை படைச்சவன், உனக்கு அறிவை கொடுத்தவன் நான். உன்னுடைய அறிவில் நல்லது கெட்டது எது என்பதை ஆடி பேராக பதிவு வைத்திருக்கிறனே, அந்த பதிவுக்கு சொந்தக்காரனான நான் சொல்றேன் இது கெட்டதுன்னு கேளு, நான் சொல்லுகிறேன் இது நல்லது என்று கேளு. கேட்டா உனக்கு இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த உலகத்திலையும், கேட்டால் இந்த உலகத்தில் உனக்கு இன்னென்ன தீமைகள் நடைபெறும். கேட்கல என்றால் சரி, ஒருவேளை இந்த உலகத்தில் நீ கேட்காமல் அநீதங்களை எல்லாம் நல்லது நல்லது என்று செஞ்சுவிட்டு வந்த என்றால் மறுமையில் உன்னை போட்டு வாட்டி வதக்குவேன். இந்த உலகத்தில் நீ மிக கட்டுப்பாடாக வாழ்ந்து வாழ்ந்து வந்தால் மறுமையில் உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை தூக்கி கொடுப்பேன். இதுதான் விளைவு. இப்ப இந்த மனோ இச்சையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன மார்க்கத்தில் ஏற்படும்? இந்த நப்சுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான் என்றால், மனசு என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது அல்லாஹ் படைத்தான். அதற்கு என்ன வைத்தான்? வனஃப்ஸி வமா சவ்வாஹா, மனதை படைத்தான். வசவ்வாஹா, அதை ஒழுங்கமைப்பு பண்ணினான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துக்குள்ள ஃபஅல்ஹமஹா இல்ஹாமியத், அறிவை அல்லாஹ் பொதிக்கிறான். எப்படி? ஃபுஜூரஹா, அதனுடைய பாவங்கள் எது என்பதை கற்றுக் கொடுக்கிறான். வதக்வாஹா, எதெல்லாம் இறையச்சமுடையவர்கள் என்பதையும் கற்றுக் கொடுத்தான். ரெண்டையும் கற்றுக் கொடுத்தானா? இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுத்த இறைவன் பாவம் செய்யும் போது என்ன செய்யும்? உள்ளம், நப்சு பாவம் செய்யாது என்று யாருமே வாதிடாதீங்க. எல்லா நப்சுகளும் பாவம் செய்யும், எல்லோரும் பாவத்தை ஆசைப்படும். அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு இயல்புல ஆக்கியிருக்கான். ஹுப்புஷ் ஷஹவாத், மனதுக்கு அல்லாஹ் ஜுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நாம் அலங்கரித்திருக்கிறோம். ஜுய்யின் என்றான் அலங்கரிக்கிறது. ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அலங்கரிக்கிறதுக்கு என்பது செயற்கை அப்படி அலங்கரிச்சிட்டோன்னு வைங்க, அதை பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஹுப்புஷ் ஷஹவாத், மனிதனுக்கு விருப்பமானவைகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அப்படி ஆகும். அதுவும் குறிப்பாக டீனேஜ் 13 வயசு ஆயிடுச்சுன்னா அவனை தனியா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அது வரைக்கும் நீங்க குளிக்க சொல்லுங்க, குளிக்க மாட்டான். அது வரைக்கும் நீங்க அவனை போட்டு மல்லு கட்டணும். குளிக்கிறதுக்கு, மூஞ்சிய பவுடர் அடிக்கிறதுக்கு, எண்ணெய் தேய்க்கிறதுக்கு, அழகான ஆடைகளை உடுத்த வைக்கிறதுக்கு பெரும் போராட்டமா இருக்கும். ஆனா 13 வயசு ஆயிடுச்சுன்னா அடி போய் கண்ணாடி முன்னா நிக்கிறவன் தான். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் விடுவான். சீவ ஆரம்பிப்பான். முடியே அவனுக்கு ஏழை போதுண்டான்னு சொல்ற அளவுக்கு சீவுவான். இப்படின்னுவான் 4 சீப்பு போடுவான். அதோட மட்டும் விட மாட்டான். மூஞ்சிக்கு என்னென்ன இருக்கு அத்தனையும் தேடி போடுவான். ஏன்? அப்பத்தான் அவனுக்கு ஆசை தூண்டுது, தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அலங்கரிக்க. ஏன்? மனிதர்களுக்கு மத்தியில நாம் கம்பீரமாக இருக்கணும், நாம் அழகாக இருக்கணும், நம்மை அழகுபடுத்தி காட்டணும். இது ஒரு கவர்ச்சியின் இடத்துக்கு தள்ளும். இப்படி தள்ளும் போதுதான் ஆணும் நினைக்கிறாங்க, பெண்ணும் நினைக்கிறாங்க, யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீர்கள், யாரும் எங்களை தசுக்கியாலாம் பண்ணாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் உலகத்துக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு முடிவு செஞ்சுட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஒருத்தர் வீரமாக இருக்குன்னு முடிவு பண்ணுறான், நீங்கள் என்னதான் சொல்லுங்க, அவன் அதில் தான் இருப்பான். ஒருத்தன் மிகப்பெரிய விளையாட்டு வீரனாக நினைப்பான், அவன் அதில் தான் இருப்பான். அது இன்னைக்கு கிரிக்கெட்டு சொல்லவே தேவையில்லை, எல்லாருடைய இச்சையிலையும் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நீ என்னதான் சொல்லுங்க, என்னதான் அறிவு எல்லாம் இருந்தாலும் அந்த கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு 2 ஓவராவது பார்த்துருவோமே, அப்படி தூக்கி விடுது. இப்படி ஏற அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இன்மை வருகிறது. இங்குதான் மார்க்கம் ஒரு தெளிவாக கொடுக்கிறது. 2 செய்யும் மனசு. 1 பாவத்தை தூண்டுமா, இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸூ, நஃப்ஸ் இருக்கிறது அது பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் நல்லதையும் தூண்டும், நல்லதை விட்டுறாது இல்லை, நல்லதை தூண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஒரு தாபி வந்து கேட்கிறார், நான் ஹவர் ரஜுலு, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படுகிற விஷயங்களை பற்றி குர்ஆன் ஏதாவது செய்தி இருக்கு அவங்ககிட்ட? அப்ப அந்த சஹாபி சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவரோடு தான் மறுமையில் இருப்பான்.
மன் அஹப்ப மஅமாஹி, யார் விரும்புகிறானோ அவரோடு அவன் இருப்பான். இப்போ நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா ரசூலாவோடு இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் சொல்லும் உள்ளம். தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், எல்லாத்தையும் சொல்லும். இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரானவைகளையும் சொல்லும். இந்த ரெண்டையும் சொல்லுகிற போது எவைகளை பாவம் என்று முடிவு செய்வீங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மனசு சொல்லும் இது பாவம் என்று. எப்ப இடிக்கும் என்றால் அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் அந்த பண்பை கொடுத்திருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறான். குறிப்பாக முஸ்லிம்களாகிய நமக்கு இரண்டு கொடுத்திருக்கிறான், அறிவையும் கொடுத்திருக்கிறான், அதோடு சேர்த்து பொக்கிஷமான திருமறை குர்ஆனையும் கொடுத்திருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையும் கொடுத்திருக்கிறான். இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு சொல்லும் இது பாவம்தான் என்று சொல்லும். இதை அல்லாஹ் இது செய்ய அல்லாஹ் கோபப்படுவான். இந்த செயலை செய்தால் கபர்ல தண்டனை இருக்கும், இந்த செயலை செய்தால் மஹ்ஷர்ல மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது, இந்த செயலை செய்தால் நரகம் காத்து கொண்டு இருக்கிறது என்று திருமறை குர்ஆனும் சொல்லும், ஹதீஸும் சொல்லும். அதை மறுக்க முடியாமல் அறிவும் ஏத்துக்கிறோம். இப்ப மனசுட்ட போய் நீங்க சொல்லணும், இதை செய்யாதப்பா, செஞ்ச நமக்கு, மற்றவங்களை விட்டுருங்க, நமக்கு சொல்லணும். நீ தொழாமல் தூங்காத, தூங்குனால் உன் தலையில கல்லை தூக்கி போடுவாங்க மலக்குன்னு மனசு ஹதீஸ் சொல்லுது, அறிவு ஏத்துக்கிருச்சு. இப்ப என்ன சொல்லணும்? தூக்கம் அப்படி படுக்கும்போது அப்படியே லைக் பண்ணும். அப்ப மனசுக்கு சொல்லணும், எந்திரி போதும், இந்த உலகம் சுகம்தான். இது அதுவும் குறிப்பாக 4 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தூங்குற தூக்கம் இருக்கே, அது மிக இன்பமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதை விட பெரிய இந்த இன்பத்துக்கு நம்ம கொடுக்கிற விலை மிக கொடூரமானது என்று மனசுக்கு இரண்டாவது பிரச்சனையை சொல்லணும். சொல்லுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மீறலாம். ஒன்று சரி, இப்படி பழகிடுச்சு, ஆசைப்பட்டு கெட்டதை செஞ்சு பழகுது. பழகுனா என்ன ஆகும் என்றால் இரண்டாவது இடத்துக்கு போகும். நம்முடைய செயல்பாடுகள் ஏதாவது இடத்துக்கு எங்கே போகும்? அதை உண்மைப்படுத்துவதற்கு போகும். மனம் எதை பாவமானது ஆசைப்பட்டதோ அதை செய்வதற்கு. அதற்கு சிறந்த உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விபச்சாரத்தான் காரணம் காட்டியிருக்கிறார்கள். விபச்சாரம் இருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் தடை என்ன? செய்யாதீங்க என்பதில்லை, அங்கே போகாதீங்க என்பதில்லை. அங்கு ஃபர்ஸ்ட் ரசூல் திருமறை சொன்னது வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத வஸா சபீலா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினீங்கன்னா அது பாவங்களுக்கு, மானக்கேடான விஷயங்களுக்கும் பாவங்களுக்கும் பெரிய வழியாக அமைந்துவிடும் என்று தடுத்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மிக விளக்கமாக விரிவாக நமக்கு தடுத்து காட்டினார்கள். ஃபர்ஸ்ட் பார்வையை முடிவு பண்ணுங்க, பார்க்காதீங்க. பார்த்து ரசூல் சொன்னாங்க, கண்ணு விபச்சாரம் பண்ணது, கை விபச்சாரம் பண்ணது, கால் விபச்சாரம் பண்ணது, உள்ளம் விபச்சாரம் பண்ணது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய லிஸ்ட் போட்டாங்க. கண்ணு எப்படி விபச்சாரம் பண்ணும்? தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்க மொபைல் வைக்க ஒரு காலத்தில் இதெல்லாம் கஷ்டம், பாவங்கள், இந்த பாவத்துக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தா போய் பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, மொபைலை வச்சுட்டான். நீங்க ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அவனா விளம்பரம் கொடுக்குறான், இதை பாரு அதை பாருங்க. அது உங்க ஏஜை கேட்குறான். நீங்க 18 வயசுக்கு மேலே உள்ளவர்களா கீழே உள்ளவர்களா கேட்டீங்க. நீங்க 18 ஏஜுக்கு மேலே உள்ளவர்னு அனுப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 50 ரூபா அனுப்புறான். பாரு, கண்ணு பாவமான காரியங்களை பார்க்கிற போது அது கண்ணு விபச்சாரம். அடுத்து பாவமான விஷயங்களை கேட்கிற போது காது செய்கிற விபச்சாரம். பாட்டை போட்டு குடும்பத்தோட ஓடுது, ரோட்டில் போயிட்டு இருங்களே, எவனும் கண்டுக்கிறது இல்லை. அட போயிட்டு இருக்கமே, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு ஒரு பெண்ணு படிச்சுட்டு இருக்கா, நமக்கு நண்டு போகிறான். பொண்டாட்டி புள்ள அம்மா தங்கச்சி எல்லாம் ஏன்னா பழகிட்டான், சைத்தான் பழகிவிட்டான். இப்படி ஒன்னொன்னா மறைமுகமாக கேட்க வைப்பான் சைத்தான். அப்படி கேட்டுட்டீங்கன்னு வைங்க, அது விபச்சாரம். சரி, அதுக்கு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் உள்ள ஆசைப்பட்டுச்சா, கண்ணில் பார்த்தீங்க, காதில் கேட்டீங்க, அப்புறம் கை அதற்காக ஏற்பாடுகளை செய்யும், கால் அதற்காக நடக்கும், கடைசியாக மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். இது ரெண்டும் இருக்கு. ஹலாலான வழியிலும் இருக்கிறது. ஹலாலான வழி எது?
ஹலாலான வழி திருமணம் முடித்து விட்டு நீங்கள் செய்வது, இது ஹலால். மனசு ஆசைப்படுது, அப்படி ஆசைப்பட்டு நீங்க இதெல்லாம் செய்தால், எதை ஹலாலான வழியில் போய் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியோ செய்தால் இது மர்ம உறுப்பு உண்மைப்படுத்துது. இதையே ஒருத்தர் நைட்டு உட்காந்து, அது இளைஞர்கள் டீனேஜில் உட்காந்து நைட்டு இதை பார்த்தீங்கன்னா என்ன தோணும் உங்களுக்கு? என்ன தோணிக்கொண்டு இருக்கிறது? பாவமான அனைத்தும் உள்ளுக்குள்ள வரும். அப்படி வந்துச்சுன்னா எங்க போய் நிப்பீங்க? அதுக்கு வடிகால் எங்க? ஒன்று உண்மையான விபச்சாரத்தின் பக்கம் தள்ளுவோம், அல்லது விபச்சாரத்தினுடைய சாயல்களாக இருக்கிற வேறொரு பக்கம் தள்ளுவோம். விபச்சாரத்தினுடைய உண்மையான விபச்சாரம் ஆணும் பெண்ணும் ஹராமான முறையில் இணைவது, அல்லது வேறு உறுப்புகளை பயன்படுத்தி தன்னுடைய ஹராமான இச்சையை தவிர்த்துக் கொள்வது, இந்த ரெண்டையும் செய்வது. இப்படி செய்யும் போது ஃபர்ஸ்ட் நினைக்கும் போதே தடுக்குது மனசு. அது அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அறிவுக்கு பேர், அந்த அறிவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? சூரத்து கியாமாவில் சொல்லுகிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. எடுத்துரைக்கிற ஆன்மாவின் மீது சத்தியமாக. நம்மளை சொல்லுமாம், அப்படி செய்யாத, நினைக்காத, அப்படி போகாத என்று உள்ளம் தடுக்குதே, அது உனக்கு இருக்கிறது, அப்படி உன்னை வச்சிருக்கிறேன்ற அல்லாஹ். லவ்வாமா என்ற அந்த ஆன்மா தடுக்கும், அறிவு தடுக்கும். அப்படி தடுக்கிற போது நீங்க மீறி செஞ்சுட்டீங்க, ரெண்டாவது தரத்துக்கு போயிட்டீங்க. இது ரெண்டு தான். நீங்க வேற உதாரணம்லாம் இல்ல, நான் பயங்கரமான ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒன்னு உண்மையாக்கும் இல்ல பொய்யாக்கும். ஒன்னு ஹலாலா அதை செய்ய முடித்தோம், அல்லது ஹராமாக்கி விட்டுரும். நீங்க கண்ணை கண்ட்ரோல் பண்ணலன்னு வைங்க, கண்ணுக்குள்ள நீங்க அந்த கண்ணுக்கு ஆர்டரை நீங்க தடுத்துட்டீங்க, காதுக்கு அந்த வலியை திறந்து விட்டுட்டீங்க, கைக்கு அந்த வலியை திறந்து விட்டீங்க, காதுக்கு அந்த காலுக்கு அந்த வலியை திறந்து விட்டீங்கன்னா, ஆரம்பத்திலே தடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. திறந்து விட்டுட்டீங்கன்னா ரசூலா சொன்னதான், கடைசியா போய் ரெண்டுல ஒன்று செஞ்சு வச்சிரும். ஒன்று ஹலாலா முடிக்க வைக்கும், அல்லது ஹராமாக ஆக்கி விட்டுரும். வீட்டில் வந்து வாப்பாட்ட மல்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாணம் முடிச்சு வை, பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புள்ள வந்துட்டாருண்டு. நீங்க அப்போ என்னடா இந்த வயசுல உனக்கு கல்யாணம் பண்றாதீங்க. அவன் நிலைமை அப்படி. அவனுக்கு நீங்க எல்லா சாதனத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க. மொபைலை வாங்கி, ஒன்று சின்ன மொபைல் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. அவனுக்கு 32 இன்ச்சு பெரிய 32,000 ரூபாய்க்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுத்து, நெட்டுக்கு தினமும் பணத்தை கொடுத்து போய் உக்காந்து பாடுறான்ட்டா, அவன் பாட்டுக்கு கொஞ்சம் மார்க்கம்னு போயிட்டு இருந்தவனுக்கு சைத்தா உள்ள பூந்துட்டான். உள்ள பூந்த மனயுச்ச ஒரு கட்டத்தில் போய் நிப்பாட்டி இருக்கிறது ஹலாலாக்கணுன்னு புள்ள வந்துட்டான்னு நினச்சிக்கங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துடலாம். அல்லது வேறொரு பக்கம் போயிடுவீங்க. ரெண்டு. இப்ப செஞ்சதுக்கு பின்னால என்ன நிலைமை? இடித்துரைக்குது ஆன்மா, மனசு சொல்லுதா தப்பு பண்ணிட்டோமே, தௌபாதான். அப்படி செய்வோம், எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். அந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு பின் விளைவு. ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போனதுக்கு பின்னால வாய்ப்பு இருக்கிறது எல்லா பாவத்திற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம யுஹ்திஉ ஃபில் லைலி வன் நஹார். ஆதத்தினுடைய பிள்ளை இரவு பகலாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான். இரவு பகல எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி பாவம் செய்துட்டால் என்ன வாய்ப்புண்டால் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ரெண்டு இருக்கிற. ஒன்று என்ன? நீங்க தௌபா செஞ்சு மீளுங்க, மீள்வதற்கு வழி இருக்கிறது. அப்படி மீண்டு வந்துடலாம். அப்படி நீங்க மீண்டு வரல அப்படின்னால் ஒரு தடவை பார்க்குறீங்க, 2 தடவை பார்க்குறீங்க, உறுத்துது, அது பாவமாக ஆகிக்கிட்டே இருக்கு. கடைசியில் அந்த உள்ளம் எங்க, அந்த காதும் அந்த கண்ணும் அந்த கைகளும் கால்களும் உடல் உறுப்புகளும் அனைத்தும் அந்த பாவத்துக்கு அடிமையாக ஆரம்பித்து விடும். எல்லா பாவத்துக்கும் மது அப்படியே தானே கூட்டு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பந்தாவுக்காக ஒரு பக்கு அடித்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாகி ஒரு கட்டத்தில் என்னதுன்னா விடவே முடியாது. விட்டா உடம்பு ஏத்துக்கிறாதுன்றான் டாக்டர். அங்க கொண்டு போயிருது. வட்டி வாங்குவீங்க, வாங்கும்போது உறுத்தும். ஆகா, 2 தான், 2 தடை வச்சிருக்கிறோம் அல்ல அந்த இடத்துல மட்டும். சில பாவங்களுக்கு என்னன்னா, ஒன்னு உள்ளமும் உறுத்தும், ஆகா மார்க்கத்தை மீறி வட்டி வாங்குறோம் என்று. இன்னொன்னு சமுதாயமும் நம்மளை புறக்கணிக்கும் என்ற எண்ணம் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் இப்ப என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தினால் அது உங்களை அப்படியே கொண்டு போய் வட்டியை ருசிக்க ஆரம்பித்து வைக்க விடும். பாவத்தை ருசிக்க ஆரம்பித்து விடுவோம். இது 3வது ஸ்டேஜ். மனோ இச்சைக்கு நம்ம எங்க அடிமையா இருக்கிறோம் என்பதற்கு ஃபர்ஸ்ட் பாவம் செய்வதற்கு முன்னால் எல்லா பாவத்துக்கும் நோன்பு வைக்காத போது உறுத்தனும் உள்ளம்,
நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் நோன்பு எல்லாரும் வைக்கிறாங்க, 2ஆம் நாள் வைக்கிறாங்க, 3ஆம் நாள் வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா விட்டுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அன்னைக்கு நோன்பு வைக்காமல் ஒரே மனசு சங்கலமாக இருக்குன்றாங்க. அது 2ஆம் நாள் போய் கேளுங்க, 6ஆவது நோம்பில் போய் கேளுங்களேன், வேலை வெட்டி இருக்குல்ல பாய், அது ஒரு 16ஆவது நோன்பு வச்சுக்கலாம். நோன்புக்கு ஜக்காத்துக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்கும்போது கொடுத்து பாருங்க, கொடுக்காம ருசி அந்த பணத்தை ருசி பாருங்களேன், ஒரு கட்டத்தில் ஜக்காத்தையே மறுக்கிறதுக்கு வந்துடுவீங்க. அதே போல தான் எல்லா பாவங்களும், மார்க்கம் தடுத்திருக்கிற எல்லா பாவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நிலையில மனம் உறுத்தும். பாவம் என்பது மஹா கஃபி சதுரிக்கு, உன் உள்ளம் உறுத்துகிற அனைத்தும் பாவம். உள்ளம் உறுத்தும். தொழாம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் எந்திரிச்சோடனே உங்களுக்கு எண்ணத்தையே பெரிய பறி கொடுத்த ஒரு உணர்வு இருக்கும். போயிடுச்சேன்னு. 2ஆவது நாள் தூங்கி பாருங்களேன், ருசிச்சு ஆரம்பிச்சிருவீங்க. 3ஆவது நாள் 5ஆம் நாள் நீங்க ஃபஜ்ர் தொழாம எந்திரிச்சு உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு எந்த உறுத்தலுமே இருக்காது, எந்த விதமான கசப்புமே இருக்காது, எண்ணத்தை இழந்தோம்ன்றதே தெரியாது. ஏன்? நீங்க ருசிச்சு பழகிட்டீங்க. ருசி, அந்த பாவம் டேஸ்ட் வந்துருச்சு. ஒரு பெண்ணிட்ட போகும்போது அலறுவான், பயப்படுவான், ஆகா போச்சேன்னு. அதே பழகிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்க உலகமே சேர்ந்து சொல்லுங்க, அது அவன் காதுல ஏறாது, அவன் கண்ணுக்கு குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் ஏறாது. வட்டிக்கு அடிமையானவர்களுக்கு எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதுனாலும் அவர்களுக்கு ஏறவே ஏற மாட்டது. காரணம் என்ன என்றால், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வஸம்இஹிம் வஅப்சாரிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள் மீதும் பார்வைகளின் மீதும் அவர்களுடைய செவி புலன்கள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், சீல் வச்சிட்டான். நீ உனக்கு காது இருக்கிறதெல்லாம் மனோ இச்சைக்கு ஆடு மாடுகளுக்கு இருக்க போன்ற காது உனக்கு. உன்னுடைய கண்கள் இருக்கிறதெல்லாம் ஆடு மாடுகளுக்கு இருக்க கண்கள். உன்னுடைய உள்ளம் எல்லாம் ஆடு மாடுகள் எப்படி தின்னுவதற்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்துமோ அதுக்காக ஆசைப்படுகிற உள்ளங்கள். மாறாக அது மனித உள்ளமும் அல்ல, மூமினுடைய உள்ளமும் அல்ல. ஏன்? மனிதன் பகுத்தறிவை இழந்துட்டான். பகுத்தறிவை இழந்ததோடு சேர்த்து மார்க்கத்தினுடைய அஸ்திவாரத்தையும் இழந்துட்டான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இப்படி இருந்த அந்த பெரிய கொடூரத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் இதை உணர்கிறார்கள். உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இதே சுச்சுவேஷன் ஏற்படுகிறது. மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் யாருன்னா மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன சஹாபி. மக்காவில் போன உடனே மதினாவுக்கு போய் உஹது களம் முடிந்ததுக்கு பின்னால் மக்காவில் சில பேர் கைதிகளாக இருப்பது இவருக்கு தெரியுது. அந்த ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடிய சந்து பந்தெல்லாம் இவருக்கு தெரியுமில்ல. இவர் ஒரு முடிவு பண்ணுகிறார், நம்ம போய் அந்த சஹாபியை தூக்கிட்டு வந்துடுவோம் தெரியுதுல, சிலது மறைமுகமாக சொன்ன அந்த மாதிரி செஞ்சுட்டார், முடிவு பண்ணிட்டாரு. சரின்ட்டு போயிட்டார். போனால் இரவு நேரங்களில் இவர் போகிறாரு. போனால் இவர் இரவு நேரங்களில் பதுங்கி போகிற போது அந்த பதுங்களில் ஒரு மென்மை தெரியும், ஒரு விதமான சூழல் உருவம். அந்த மாதிரி பதுங்கி போயிட்டு இருந்ததை ஐனாக்கு என்ற ஒரு பெண்மணி பார்க்குறான். இவ யாருன்னா, இவர் இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் அந்த மாதிரி பழக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி. அது அப்படியே வருது, இம்ராத்தும் பகையுன், அவள் ஒரு விபச்சார பெண்ணு. இவ பார்த்த உடனே ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்கு தொடர்பு வேற இருந்திருக்கா. பார்த்துட்டு கேட்குறா, மர்ஷதா அப்படின்னு அப்படியே லைட்டாக கேட்குறா. அந்த மெல்லிய இரவுல மர்சத் அப்படின்னோடனே இவரும் மர்சத் தான் அப்படின்றாரு. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ பூரிச்சு போய் சொல்றா, மர்ஹபன் அகுலவன், ரொம்ப இந்த இரவையே லைலத்தை, இந்த இரவையே எனக்கு மகிழ்விக்க வந்த மிகப்பெரிய வரவே வான்றான். இவர் சொல்றாரு, இன்னல்லாஹ் ஹர்ரம ஜினான்றாரு, அல்லாஹ் ஹராமாக்கி விட்டா ஜினாவ அப்படின்றாரு. அவ சொல்றா, எச்சரிக்கிறா, நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ அவரை தூக்கிட்டு பார்த்தா வந்திருக்கிற அந்த கைதிய, ஆனால் நான் இப்போ நீ எனக்கு இனங்களாட்டி அதை போட்டு கொடுத்துருவேன், எல்லாத்தையும் சொல்லிவிட போற, கத்த போறேன்ற. ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இரவு நேர சூழல், ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு பெண், ஏற்கனவே அனுபவித்த சுகம் அத்தனையும் எது தடுக்குது? இவருடைய மார்க் அறிவு தான் தடுக்குது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அந்த எண்ணம் தான் சொல்லுது. ஆனாலும் அவ கத்திட்டா. இவரும் போய் என்ன அந்த சஹாபியை தூக்கி கொண்டு யாருக்கும் தெரியாம மதினா வந்து சேர்ந்துறாரு.
சேர்ந்தா இந்த சஹாபிக்கும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம ஓகேன்னு வந்த பின்னாடி தான் தெரியுது அவருடைய உள்ளத்துக்குள்ள அந்த ஆசை இருந்திருக்குண்டு. அவர் தூண்டவெல்லாம் அவருக்கு அப்படியே ஒன்றுமே ஏற்படாமலாம் இல்லை, பார்த்தோன்னே அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அவருக்கும் அந்த எண்ணம் தொட்டிக்கிருச்சு, பழக்கின அந்த பழக்கம். அந்த பழக்கத்தினுடைய விளைவு மதீனா வரைக்கும் வருது. மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹி அந்த சஹாபியை ஒப்படைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாரு, அன்கி இனாக், நான் வந்து இனாக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எங்க வந்து நிக்குது பாருங்க, அங்கதான் வந்து நிக்குது. நான் இவரை திருமணம் பண்ணி கொள்ளவா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகிறாங்க. ஏன்? அந்த பெண்ணு விபச்சாரி. இப்ப இவருக்கு திருமணம் பண்ணி இவர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்ச உடனே ரசூல் அமைதியா இருந்தோடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அனுப்பினான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன். ஒரு விபச்சாரம் செய்தவன் விபச்சாரியையோ அல்லது முஷ்ரிக்கான பெண்ணையோ தவிர திருமணம் செய்யக்கூடாது. அதே போல வலா தன்கிஹு ஸானியத்தன் வலா தன்கிஹு இல்லா வலா தன்கிஹு ஸானியத்தன் இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகின். முஷ்ரிக்கான ஒரு ஆணையோ முஷ்ரிக்கான ஒரு பெண்ணையோ அல்லது விபச்சாரம் பண்ணிய ஒரு பெண்ணையோ தவிர விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு திருமணம் வைக்கக்கூடாது. சட்டம் இறங்குனா இப்போ என்ன, இப்போ இவரை திருமணம் பண்ணி வச்சா அந்த நாளைக்கு கொண்டு போயிடுவோமே அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக முடியும் வஹர்ரிம் அலா ஸாலிக அலல் முஃமினீன், இப்படி ஒழுக்கங்கெட்ட பெண்களை திருமணம் செய்வது மோமின்களுக்கு ஹராம். இதுதான் சஹாபாக்களுக்கு வந்தது. பழகி போனவர்கள், மனோ இச்சைக்கு சிறு வயசிலிருந்து அடிமையா வளர்ந்தவர்கள். ஆனால் திருமறை வந்ததற்கு பின்னால், ஹதீஸ்கள் வந்ததற்கு பின்னால் எப்படி தங்களை பண்படுத்தியிருந்தார்கள் என்பதை முஸ்லிம் உம்மா உணருங்கள், குறிப்பாக இளைஞர்கள் உணருங்கள். இதற்கு முன்னால் போன வாழ்க்கையை விடுங்கள். இப்போ நம்மிடத்தில் ரெண்டு இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, அதை பண்படுத்துகிற திருமறை குர்ஆனும் இருக்கிறது, ஹதீஸும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அறிவை அதன் மூலமாக பட்டை தீட்டுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுங்கள். அந்த அறிவுக்கு அது நீங்க அனுபவிச்சுட்டீங்க, அனுபவிச்சு போய் பழகிட்டீங்கன்னா அல்லாஹ் சீலிடுற வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடக்கூடாது. நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் நம்மளை இந்த ஈமானிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்டா ஒரு துவாவை விடாமல் செய்து வாருங்கள். நிறைய துவா இருக்கிறது. ஒன்று, சூரத்து ஆல இம்ரானுடைய 6வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸியு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை சரி தடுமாற செய்து விடாதே. இது ரொம்ப முக்கியம். ஸைகுன் என்றால் இந்த குழப்பம் இருக்குல்ல உள்ளத்துல, அதுக்கு பேர் தான் ஸைக். நீங்க ஒரு விஷயத்தை செய்கிற போது இது செய்யலாமா கூடாதான்னு ஒரு தடுமாற்றம் வரும்ல, அப்படி வருகிற போது உள்ள அந்த செயலுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? ஸைக். அந்த தடுமாற்றம் வருகிற போது தடுமாற்றத்தை எங்களை விட்டுறாது. எதுல? பாவமான மனோயிச்சையை கொண்டு போய் விட்டுறாது. அப்படி மனோயிச்சையை விட்டால் அது என்ன ஆகும்? 4வதாக அது உங்களுக்கு கடவுளாக போகிவிடும். கடவுள் ஆகிருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒரு வரலாறையே அல்லாஹ் 2 வசனத்தில் சொல்லி, அதுல ஒன்று என்னென்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அத்தாட்சிகளையும் அவனுடைய வசனங்களையும் கொடுக்கிறான். ஃபன்ஸலஹ மின்ஹா, அதிலிருந்து அவன் விலகி போய் விடுகிறான். அறிவும் இருக்கு, குர்ஆனும் இருக்கு, ஹதீஸும் இருக்கு. எங்களுக்கு என்னன்னு ஒதுங்கி போனீங்கண்டா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வம்படியா இழுத்து பிடிச்சி உங்களை இந்த மார்க்கத்தில் வைக்கணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் கிடையாது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் சமத், தேவைகள் அற்றவன். மூசா நபி தான் சொன்னார்கள், இந்த பனி இஸ்ராயல்கள் எதுக்கு எடுத்தாலும் நோண்டிக்கிட்டே இருந்தானா சொன்னார்கள், நீங்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கலட்டும் பரவாயில்லை, அல்லாஹ்வை வணங்கலன்னு முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலிருந்து ஒரு இம்மி அளவு குறைந்து விடாது. நீங்க எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினால் அவனுடைய கண்ணியத்தில் இம்மி அளவு கூடியும் விடாது. அவன் காமில், பரிபூர்ணமானவன். ஆனால் நீங்க அவனை விட்டுட்டு புறக்கணிச்சு போனீங்கன்னா ஃபன்ஸலஹ மின்ஹா, அவர் விலகி ஃபாத்துபாஹு ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றி ஃபகான மினல் காவின், அவர் மனோ இச்சையை பின்பற்றியவர்களில் ஒருவராக போனார். அவர் என்ன செஞ்சாண்டா, வலவ் ஷிஅனா ரஃபஅனாஹு பிஹா, அவருக்கு அறிவு இருந்த நிலையிலேயே அவரை நாம் நாடி இருந்தால் உயர்த்தியிருப்போம்.
ஆனால் விட்டுவிட்டோம். அவர் பூமியில் போனார். எங்கே போனார்? மனோயிச்சைக்கு அடிமையாகி மனோயிச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டார். கடைசியில் அவருக்குரிய உதாரணம் கல்ப், அவருக்கு உதாரணம் நாயை போன்றவர். நாயின் தான்ல. ஏன்? அவர் எல்லாம் இருந்தாலும் நாய் எப்படி இன் தஹ்மில் எல்ஹசு அவ் தத்ருக்கு எல்ஹஸ், அந்த நாயை நீ அடித்து விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டுட்டு தான் ஓடும். அந்த நாயை அப்படியே விட்டு விட்டால் நாக்கை தொங்க போட்டு தான் நிற்கும். அந்த மாதிரி ஓதி குரானை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் அவர் நேர்வழிக்கு வரமாட்டார். குரானை கொடுக்கலாட்டியும் அவர் நேர்வழிக்கு வரமாட்டார். இந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மளை போக